தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஸ்டாப் கரப்ஷன் தொழிற்சங்க பேரவை 5ஆம் ஆண்டு பேரவைக் கூட்டம் நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலமாக நேர்மையாக நிரப்பப்பட வேண்டும். மதுரையில் ஆரப்பாளையத்தில் ஓட்டுநரை காலணியால் தாக்கிய உதவி மேலாளர் தாக்கியுள்ளார். இது போன்ற சம்பவம் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருக்க அனைவரும் உரிய அறிவுரை வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற 9500 மூத்த குடிமக்களுக்கு உடனடி அகவிலைப்படி வழங்க வேண்டும். விருப்ப ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு பணி வழங்குவது போல் போக்குவரத்து கழகங்களில் விருப்ப ஓய்வு பெறும் பணியாளர்களின் வாரிசுகளுக்கு பணி வழங்க வேண்டும். விபத்து குறித்து ஆய்வு செய்யும் நிர்வாகம் கமிட்டி அமைக்க வேண்டும். இந்த கமிட்டியில் தொழிற்சங்க நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும். போக்குவரத்து கழகங்களை தனியார்மயமாக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நிகழ்வில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவருக்கு அப்ரூவ் பண்ணிட்டு அட்வான்ஸ்மெண்டோட இருக்கும். அவருக்கு என்ன சொல்றாரு, நீதிமன்றம் போலாமா போராட்டம், இது போராட்டம், வாழ்வாதாரத்துக்கு போராட்டம், வாழ்வாதாரத்துக்கு போராட்டம். மோதாதே மோதாதே ஊழியர்களிடம் மோதாதே, உங்களுக்கு உங்களுக்கு அதற்காகவே பணி செய்கிறோம், அதற்காகவே பணி செய்கிறோம். நாங்களும் வாக்காளர்கள், நாங்களும் வாக்காளர்கள். மதித்திடுங்கள், மதித்திடுங்கள். சேவை செய்வோம், சேவை செய்வோம், மக்களுக்காக சேவை செய்வோம், மக்களுக்காக சேவை செய்வோம். புரட்சி